பொருள் பெற்று வாழ்க, எல்லாம் பெற்று வாழ்க, தாய் இல்லம் வாழ்க, இல்லம் வாழ்க, இல்லம் வாழ்க, தாய் இல்லம் வாழ்க, திருக்குறள் போல் வாழ்க, தமிழ் இசை போல் வாழ்க, இசை போல் வாழ்க, இல்லம் வாழ்க, இல்லத்தார் வாழ்க, இல்லம் வாழ்க, இல்லத்தார் வாழ்க. சரி, வந்திருக்க எல்லாரும் வந்துட்டீங்க இல்லையா? இந்த எல்லாரும் இதுல பங்கேற்க காரணம், எல்லாரும் அவங்கள மனதார வாழ்த்தி இந்த இல்லத்தார் சிறந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்றோம் என்கின்ற மனதார்ந்த மகிழ்ச்சியான பெருமையான நிகழ்வால் தான் இந்த பாலூற்று நிகழ்வை எல்லாரும் வந்துள்ள அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று இப்படி ஏற்பாடு செய்துள்ளோம். இனி நீங்கள் வீடுகள் நடத்துகின்ற உங்கள் புதுமனை திருவிழாக்களும் எங்களை அழைத்து செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீங்களா செய்தாலும் இந்த மாதிரி நடத்தீங்கன்னா வந்திருக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், மனதார எல்லாரும் வாழ்த்துவாங்க. இப்படி திருக்குறள் நெறியில் நாம் நிகழ்த்துகின்ற இந்த புதுமனை திருவிழா போன்று நம் வீடுகள் நிகழ்த்துகின்ற அனைத்து நிகழ்வுகளையும், திருமணம், காதணி விழா, பிறந்தநாள் விழா, பெயர் சூட்டு விழா, நீத்தார் நினைவேந்தல், கடைகள் அலுவலகங்கள் திறப்பு விழா, நிலம் பூமி பூசை போடுகின்ற நில வழிபாடு விழா, இப்படி அனைத்து நிகழ்வுகளையுமே நம்முடைய திருக்குறளையும் திருவள்ளுவரையும் முன்னிறுத்தி நாம் நடத்தலாம். உங்கள் உறவினர்களான நண்பர்களான உங்கள் வீடுகளிலும் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் அழைத்தால் நாங்கள் வந்து நடத்தி தருகிறோம். நம்முடைய நோக்கம் இந்த திருக்குறளை பரப்புவது, திருக்குறளை வீடு தோறும், குழந்தைகள் தோறும், வீடுகளில் நடக்கின்ற விழாக்கள் தோறும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அனைவருக்கும் எங்கள் உடுமலைப்பேட்டை திருக்குறள் அமைச்சின் சார்பில் நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், உள்ளுவதுயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், உள்ளுவதுயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும், கொள்ளுவதரமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும், கொள்ளுவதரமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும் என்று இந்த பாடலை இயற்றிய முதுமுனைவர் இளங்குமரனார் அவர்களை வணங்கி, எங்கள் ஆசானை வணங்கி, திருக்குறளை பரப்புவோம், திருக்குறள் நெறியை வீடுதோறும் கொண்டு செல்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து உறவு பெருமக்களையும் நண்பர்களையும் சொந்தங்களையும் வாழ்த்தி சென்று உணவு விருந்து அனுப்பி செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம்.